ஒழுங்கா அவன் சொன்னத முதல்லயே கேட்டுருக்கணும். க்ரூஸ்ல வரும்போதே ஒருத்தன் கூவி கூவி மேப்ப வித்துட்டுருந்தான். நம்பளுக்கு தான் அதெல்லாம் எதுக்கு? நம்பளால எல்லாமே பண்ண முடியுன்ற தைரியத்துல இறங்கி வந்தோமே! அதனால தான் ஒரு 2 மணி நேரம் சுத்திட்டே இருந்தோம். எங்க எப்படி போறதுன்னு சத்தியமா புரியவே இல்ல. மத்த இடத்துல கேட்டா அதே $2 மேப்ப $5 $10ன்னு வித்துட்டுருந்தானுங்க. அடப்பாவி! அதுக்கு அவன்கிட்டயே வாங்கியிருக்கலாம் போலன்னு நெனச்சோம். பட் ஃபைனலா ஒரு குதிரை சவாரி தான் ஏறுனோம். அது ஏறுனத ஒட்டி நெறைய விஷயங்கள் பார்க்க முடிஞ்சது. இல்லன்னா சத்தியமா ஒரே இடத்துல தான் சுத்திட்டு இருந்திருப்போம். ஆக்சுவலா நடந்து நடந்தே ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம். ரொம்பவே ட்ரெயின்ட் அவுட்டா இருந்தது. ஸோ நாங்க வந்து ஒரு ஹார்ஸ் ரைட் எடுத்தோம் இல்லையா? அது பெர் பெர்சன் வந்து பேக்கேஜ் $75. ஸோ அது வந்து ஒரு 2 டூ 3 பிளேஸஸ் இறங்கி சுத்தி பார்க்கலாம். பட் மிச்ச எல்லா இடமும் அப்படியே ஆன் த வேல எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு போவாங்க அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ஸ்டாப் வந்து பட்டர்ஃப்ளை கார்டன். ஸோ ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு எதுவுமே இல்ல. கொஞ்ச நேரம் நல்லா பீஸ்ஃபுல்லா டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கான இடம். கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு வந்தோம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, சுடுகாடு. கிட்டத்தட்ட இந்த ரயில்ல ரொம்ப நேரம் நாங்க பார்த்தது இந்த கிரேவ்யார்ட் தான். ஏன்டா சுத்தி சுத்தி இதையே காமிக்கிறீங்க? இதுக்காடா இவ்வளோ செலவு பண்ணணும்னு தான் தோணுச்சு. ரைட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் போனது வேற ஒரு பையன் கூட. ஸோ அந்த பையன் ரொம்ப கியூட், சிம்பிள் அண்ட் நீட்டா எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இருந்தான். பட் இந்த லேடி கேள்வியா கேட்டு தள்ளுனாங்க. ஏற்கனவே கேள்வி கேட்டா நமக்கு ஆகாது. இதுல இது வேற பதில் சொல்லமா தான் இருந்தது. அடுத்ததா நாங்க இறங்குன ஸ்பாட் இதுதான். பட் ரொம்பவே கூட்டமா இருந்ததுனால பெருசா நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. பட் ரொம்ப நேரம் இருக்கிறதுக்கான வொர்த். பட் இருந்தாலும் குடுத்த டைம் சத்தியமா பத்தவே இல்ல. ஃபைனலா ஓடி போய் தான் அந்த குதிரை வண்டிய புடிச்சோம்.